இது வந்து நம்ம வார்த்தையால சொன்னா அது வந்து கண்டிப்பா அது நடக்குமான்னு தெரியல. பட் என்னோட குருவுக்கு நான் பண்ண வேண்டியது. Proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. ஒட்டுமொத்த டிஜிட்டல் ஆங்கர்ஸுமே ஒரே மேடையில ஒட்டுக்கா நிக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க தான் இன்ஸ்பிரேஷனா இருக்க போறீங்க. Thank you da. Thank you so much. Means so much to me. அக்கா கொஞ்சம் முன்னாடி வாங்கக்கா. உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம்க்கா. எல்லாரும் சேர்ந்து முன்னாடி வரணும். அதுதான் பாயிண்ட். Yes. Digital respective channelsல இருந்து அனுப்புன அவங்க எல்லாருக்கும் thank you. That shows so much of respect. அது வந்துட்டு சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னைக்காவது வாழ்க்கையில வந்து அந்த தனிமை வந்து ஹிட் ஆயிருக்கா? பட் அதோடய எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஐ திங்க் ஐ மாஸ்டர். எல்லாத்தையுமே நம்ம மாஸ்டர் பண்ணணும்ல. இது ஒரு அழகு தான். நான் இப்படி இருக்கேன் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அக்செப்டன்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது? எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது மங்காத்தா படம் தான். நிஜமாவே கண்டிப்பா ஏகே சார் தான். அக்கா மாதிரி ஆகணும்னு கிளம்பி வந்ததுதான் நானுமே. டிடி அக்கா இஸ் ஆல்வேஸ் பீன் a very big inspiration. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தம்பி, நான் எப்போயும் லைக் பண்ணுவேன். யூ ஆர் டூயிங் சோ வெல் அப்படிங்கிற ரிப்ளையை நட்சத்திர பிரபலத்துவத்தின் உச்சத்தில் இருக்கிற டிடி அக்கா அன்னைக்கு ஒரு சாதாரண குட்டி பையன் முத்துக்குமரனுக்கு பண்ண ரிப்ளை. இதனால தான் எல்லாரும் உங்ககிட்ட இனிமையாக இருக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. Hall of Fame. So அந்த அவார்ட் யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? திவ்யதர்ஷினி அவர்களுக்கு Hall of Fame என்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது SS Music. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பிடிச்சவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா நாங்க நிக்கணும், அக்காக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப இஷ்டத்தோட வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் ஐ வில் கிவ் an introduction about them. Please over Devi please. ABCD DD is a brand. Inspiration to a lot of anchors. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கம்ஃபர்ட்டபிளா வச்சுப்பாங்க கெஸ்ட். உங்களுடைய அந்த broad wide smile இதெல்லாம் தான் உங்களை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன் நான் வந்து ஆங்கரிங் பண்ணது வந்து காவேரி நியூஸ்ன்ற சேனலில். அதில் பயங்கரமான இன்டர்வியூலாம் வச்சு எடுத்தாங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் என்னவா ஆகணும்னு கேட்டாங்க. நான் வந்து ஆம்பளை டிடி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு அப்புறம் ஆங்கராக வந்த அத்தனை பேருக்குமே நீங்கள் ஒரு சீனியர் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே கூட. She is a fantasy, sweet as harmony. No one knows she is a mystery. Your heart fills with an ecstasy. அப்படின்னு எப்போ இந்த பாட்டு கேட்டாலுமே எனக்கு அவங்க தான் ஞாபகம் வராங்க. டிடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வர்றது என்னன்னா, the way she carry herself. You are a fighter who broke many stereotypes in this field. SK விஜய்க்குலாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஃபிசிக்கலி எவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஆப்வியஸாக எங்களுக்கு தெரியும். மல்டிபிள் நீ சர்ஜரிஸ் இருந்தாலும் கூட என்னுடைய பேஷன் இதுதான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் அதை வந்து கடைசி வரையும் ஃபைட் பண்ணுவேன். நெவர் எவர் கிவ் அப் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுக்கு நிச்சயமாக மனப்பூர்வமான ஒரு சல்யூட் உங்களுக்கு. 20 இயர்ஸ்க்கு மேலே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. வாழ்க்கை வயதில்லை, வழங்கி மகிழ்கிறது. Keep inspiring us அக்கா. நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டோம். Love you, keep inspiring. We all love you so much. Love you so much. So thank you for inspiring us. ஒட்டுமொத்த டிஜிட்டல் ஆங்கர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து டிடி அக்காவை கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. We love you டிடி அக்கா. Keep inspiring us.
ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தான். ஒட்டுமொத்த டிஜிட்டல் ஆங்கர்ஸுமே ஒரே மேடையில ஒட்டுக்கா நிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் டு ஆல் தி டிஜிட்டல் ஆங்கர்ஸ், யூ மேட் திஸ் பாசிபிள். அண்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், நம்மளுடைய எவர் கார்ஜியஸ் ஃபேவரட் ஆங்கர் நம்ம டிடி அக்காக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அக்கா எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன். அக்கா கொஞ்சம் முன்னாடி வாங்கக்கா, உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம்க்கா. எல்லாரும் சேர்ந்து முன்னாடி வரணும், அதுதான் பாயிண்ட். எஸ் எஸ், எல்லாரும் சேர்ந்து. அன்பு கடல்ல மறைஞ்சு போயிட்டீங்கல்ல? ஆமா கண்டிப்பா இந்த கடல்ல முழுகிட்டேன். ஆமா, ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னா, நீங்க எங்கேயும் போய் கிளாஸ் எடுக்கல, இப்படிதான் வந்து ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க கிளாஸ் எடுக்கல. ஆனா உங்களுடைய இன்டர்வியூஸை பார்த்து தான் நாங்க வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து இன்டர்வியூ எடுப்போம். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் யூனோ இன்ஸ்பைரிங் அஸ். அண்ட் இத்தனை மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க தான் இன்ஸ்பிரேஷனா இருக்க போறீங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ so much, means so much to me. First of all, அவங்களோட டிஜிட்டல் ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ்ல இருந்து அனுப்புன அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தட் ஷோஸ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். அது வந்துட்டு சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அது எனக்காக செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஏன்னா இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, அதில் வந்துட்டு இவங்க எல்லாம் ஒரு ஹாப்பனிங்கான ஒரு நோன் ஃபேஸஸ், எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் நம்பர்ஸ். அவங்கள எல்லாமே எனக்காக இங்கே அமுச்சு வச்சது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுக்கு. அண்ட் இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு டைம் எடுத்துட்டு பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தங்க ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்க, கலர் கண்ணாடி எல்லாம் ஜித்து ஜில்லாடி மாதிரி வந்திருக்காங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ், தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். It means so much to me that you guys are here today, really. And அக்கா, இப்போ நீங்க என்ன பார்த்து கார்ஜியஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, எல்லாரையும் பார்த்து சொல்றீங்களே, இதுவே நீங்க சொல்லி கொடுத்ததான ஆங்கர்ஸே இப்படி ட்ரெஸ் பண்ண கூடாது. கரெக்ட். ஆங்கர்ஸ் எல்லா டைமென்ஷன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னதே நீங்க தான். டெஃபினெட்லி. அண்ட் வந்து நான் எங்கெங்கயோ சொல்றது, இப்படி போய் எப்பவுமே நான் நினைப்பேன், நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பலம் இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்காது அப்படி சொன்னா அதுக்கு ஒரு பலம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு டெய்லி பேசுறவங்க கிட்டே சொன்னாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கும். ஸோ நான் எங்கேயோ சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஒரு பலமா மாறி இருக்குன்னு நினைக்கிறது நிஜமாவே ஐ திங்க் ஐ ஹவ் டன் சம்திங் ரைட் சம்வேர். தேங்க்யூ so much for that, boys and girls. Really, it means so much to me. And I think I'm very blessed. ஏன்னா வந்துட்டு என் கூட இருந்த எல்லா ஆங்கர்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்க, யாரோடையுமே டச் வுட் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை. என்னைக்குமே எல்லாருமே எனக்காக பேசுவாங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா பாவனாக்கு ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுவாங்க, ரம்யானா கால் பண்ணுவாங்க, கல்யாணி, திவ்யா எல்லாருமே எடுத்துக்கோங்க. they all are very nice to me. ஏன்னு சம்டைம்ஸ் எனக்கே தெரியாது, why they all are so nice to me. எப்பவுமே என் மேல ஒரு அன்பாவே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். பட் ஓகே இருக்காங்க, அது வரைக்கும் ஹாப்பி. அண்ட் இப்போ இருக்கிற யங்வர்ஸ் இப்போ பார்த்தீங்க, இவங்க ரெண்டு பேரையும் பற்றி நம்ம சொல்லிட்டோம். இவங்களுக்கு அடுத்து வந்தவங்களும் பார்த்தீங்க, ஜாக் இருக்கட்டும். ஜாக்ல எனக்கு ரொம்ப நிஷா, மணி அண்ட் எல்லாருமே எவ்ரிபடி இஸ் பின் சோ நைஸ் டு மீ. அஞ்சனா இவ்வளோ ஸ்வீட், கோபினா, மகேஷ் அண்ணா அவங்களெல்லாம் விட்டுட்டோம், மகேஷ் அண்ணா முன்னாடியிலேருந்து, தீபக், எவ்ரிபடி. ஸோ இது வந்து ஐ திங்க் எனக்கு அது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இவ்வளோ பேர் டைம் இருக்குல்ல, ஒருத்தங்களுக்காக ஒரு டைம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னா அது ஒரு பெரிய வேலைங்க. இப்போ இவங்க வரணும்னா இதுக்காக ஐயோ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் யோசிக்கணும், அதுக்கு ஒரு மேக்கப் போடணும், அதுக்காக நாம ஒரு ஜுவல்லரி செட் பண்ணணும், பசங்கன்னா 10 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணணும், கரெக்டா ஒரு ஷூ இந்த பேண்ட்டுக்கு மேட்சிங்கா இல்லையே, பக்கத்துல ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு டே அந்த மச்சான் ஷூ தாடா இல்ல, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. இன்னைக்கு தான் சேவ் பண்ணேன் பாருங்க தம்பி, நீ ஷேப் பண்ணி and சேவ் பண்ணிட்ட. Thank you so much. I absolutely adore this moment. I don't know how, you guys have no idea how thankful I am to you guys. Thank you. It means so much. இத்தனை பேர் நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ பெரிய கைத்தட்டலுக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பயர். அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் அவங்க கொடுக்குற அந்த டைம், அந்த ரெஸ்பெக்ட்னா என்ன, டைம் கொடுக்கறது தான், லவ் கொடுக்கறது தான், எங்கேயோ நமக்காக பேசுறது தான், அதுதான். அதுக்கு வந்து தேங்க்யூ so much SS Music. You guys have outdone all my previous events நினைக்கிறேன். Thank you.
உங்களுக்கு என்னைக்காவது வாழ்க்கையில வந்து அந்த தனிமை வந்து ஹிட் ஆயிருக்கா? நான் அவ்வளோ தனிமையா நான் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப சம்டைம்ஸ் நான் என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லாதனால அது அங்க காலியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் அவ்வளோ தனிமையான ஒரு பர்சன் சம்டைம்ஸ் இருக்கும். பட் அதோடய எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். ஐ திங்க் ஐ மாஸ்டர். எல்லாத்தையுமே நம்ம மாஸ்டர் பண்ணணும்ல. ஸோ அதையும் ஐ திங்க் ஐ மாஸ்டர் தட். நான் சம்டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த தனிமை இருக்கும்போது அது வந்துட்டு நாமளே நம்மள ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்க கூடாது. யூ ஷுடன்ட் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. அது நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிட்டோம்னா லைஃப் வில் ஹேப்பன். அவ்வளவுதான். கிரேட் கிரேட் கிரேட். இப்போ ஒரு சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எல்லார் லைஃப்லயும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்காச்சும் சேச்சுரேஷன் அப்படின்னு நீங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி எவால்வ் ஆகி திருப்பி ஒரு ரீபர்த், ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி வந்த மூமெண்ட் ஏதாவது? சேச்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து அதுதான் நான் அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, பண்ணதே நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது அப்படி ஆகும். அப்போ தட் இஸ் வென் யூ ஷுட் டேக் ஒன் ஸ்டெப் பேக். எடுத்துட்டு ஓகே இப்போ என்ன நடக்குது, வேற என்னென்ன எங்கெங்க என்ன பண்றாங்க, ஓ இதெல்லாம் பண்றாங்களா, ஓ இவங்க இப்படி பண்றாங்களா, அவங்க ஓகே நாம இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இதுல இருந்து நம்ம என்ன புதுசா கத்துக்க முடியும், ஓ இவ்வளோ நாள் நம்ம பண்ண இது வந்து வேலைக்கு ஆகாது, அதை கழட்டி விட்டுட்டு இப்போ இது புதுசா ஒன்று கத்துக்கோ அப்படி சொல்லிட்டு கத்துக்கிட்டு திரும்ப உள்ள வரும்போது எப்படி நம்ம வந்து எஸ் நான் பண்றேன் எதுனாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றோமோ அதே அளவுக்கு ரொம்ப முக்கியம். இருங்க ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் வந்து அவேர் ஆயிட்டு வரேன், என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம அந்த டைம் எடுத்துக்கணும். டு லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது பண்ணாலே சேச்சுரேஷன்லாம் இருக்காது. யூ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங். சூப்பர். Thank you. நிறைய ஸ்டேஜஸ் வந்து நீங்க ஸ்டிக் வச்சு ஹோஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணது வந்து ஆங்கர்ஸ் வந்து உட்காந்தே ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க நின்றுட்டு ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அது நான் எல்லா ஆங்கர்ஸ் சார்பாக ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. அது பர்சனலி அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுக்கா. டெல் அஸ் அபவுட் தட் வில் பவர் யூ கீப் ஃபைட்டிங்ல. தட் இஸ் வந்து நம்ம ராக் பாட்டம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை பற்றியே ரொம்ப யோசிக்கூடாது. யாரோ நேற்று கூட நான் பேசிட்டு இருக்கும்போது இங்கேருந்து இந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு கிச்சன் போகிறது எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்தேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸே சொல்லலாம். 10 இயர்ஸே எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ சர்ஜரி, அதுலேயும் மல்டிபிள் சர்ஜரி, ஒரே இத்தினூண்டு முட்டியில் அவ்வளோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம். பட் அந்த டைம் இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு நாள் கூட இது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, அதை பற்றியே யோசிக்காது. அப்படி ஒன்று இருக்குன்னே, அந்த பேய் அந்த பக்கமே இருக்கட்டும், அதை நம்ம நோண்டவே கூடாது. அந்த மாதிரி 3 படத்தில் தனுஷ் சார் பாப்பார் பற்றி அந்த மாதிரி வலி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாத அந்த மாதிரி அதை நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பேசுறதுக்கான ஒரு தைரியம் இருக்கு. ஸோ அது வந்து எல்லார் லைஃப்லயும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். எனக்கு இது இருந்தது, அவங்கவுங்க தே ஹாவ் டு ஃபைட் தேர் ஓன் டீமன். பட் டீமன் இருக்குன்னு நம்ம அவேரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அதை மீறி நான் வரும் சொல்லிட்டே இருக்கணும். காலம் வரும், காலம் அப்படியே கடந்து போகும். ஒவ்வொரு காலமும் அப்படி அந்த காலமும் அதுக்குன்னு வரும். We are very very grateful. Keep spreading so much love and உங்களோட அந்த பாசிட்டிவிட்டிக்கான ஒரு ரீசன் என்னவாக இருக்கு, எதுனாலும் I can fight against and give the positivity only to the world அப்படின்ற விஷயம். What is that thing, positivity? எனக்கு அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னே தெரியலையே. பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அவ்வளோதான். அது நமக்கு எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ சம்திங், அவ்வளோதான். அதுதான் நம்ம அதை பண்ணிட்டு ஓகே எல்லாருமே அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே கஷ்டம்தான்ப்பா, முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு போயிடும் அப்படின்னு அவ்வளவுதானே தவிர அது ஒரு பெரிய விஷயம் அப்படியெல்லாம் நம்ம அதை பார்க்க தவிர அப்படியே அதை கடந்து போக வேண்டியதுதான். ஓகே எஸ். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். என்னன்னா வந்து இப்போ நம்ம வயசு ஆகுதுமோ இந்த கிரே ஹேர்ஸ்னு ஒரு விஷயம் வரும். அவ்வளோ ஈஸியாக நம்ம மனசு ஏற்றுக்காது. நம்ம என்ன சொன்னாலும் என்னடா இது வேலை, நாங்கள் பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் பொண்ணுங்க சொல்லவே வேணாம். ஆன் ஸ்க்ரீனில் தலை எப்பயோ படங்களில் பிரேக் பண்ணிட்டாரு அதை. பட் ஒரு ஃபீமேல் ஆங்கராக வந்து இது ஒரு அழகுதான், நான் இப்படி இருக்கேன் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ், அக்செப்டன்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது? பிகாஸ் எனக்கு இப்ப பார்க்கும் கூட சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கீங்க தெரியுமா அந்த பார்க்கும்போது. நிறைய பேர் சொல்றேன், என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட ஒரு வயசு 2 நீ ஏன் வந்து டை அடிக்க மாட்டேங்கிற, உன்னால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படி சொல்றேன். ஓகே டென்ஷன் ஆகாதீங்க அப்படி சொல்லுவேன். ஆக்டர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. பட் தென் எவ்வளோ நம்ம ஓட தூரம் குறையலைங்கிற கதை தான் ஆயிடும். அது நீங்க ஒரு வாட்டி அடிக்க அப்புறம் முடியல, நம்ம இதுக்கு சொல்லிட்டா ஒரு மாதிரி நம்ம ஹாப்பியா முடிஞ்சிருது இல்ல. அதுக்கப்புறம் அதை மறைக்க வேண்டிய, எதையுமே மறைக்க வேண்டிய சமயம். அண்ட் எனக்கு நிஜமாவே எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது மங்காத்தா படம் தான். நிஜமாவே கண்டிப்பா AK சார் தான். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க
40 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து டை அடிக்கல அந்த படத்துல இருந்து. அப்படி இப்போ நினைச்சேன் நமக்கு என்னைக்காவது அப்படி நமக்கு ஒன்று இருந்தால் அப்படி பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எனக்கு சின்ன வயசுலயே கிரே ஹேர் வந்துருச்சு. ஒரு 18 இயர்ஸ்லேயே ரொம்ப கிரே ஹேர் வந்தது. அப்போ ஹெச்டி இல்லை கேமரா, அதனால அவ்வளோ தெரியல, நம்ம கிரே மறைச்சிட்டோம் கொஞ்சம். அப்போ மற சொல்லுவாங்க, மறைச்சிட்டே போய், ஏன்னா எல்லாம் நம்ம என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால. ஸோ சின்ன வயசுலேயே இப்படி ஆயிடுச்சு. திரும்ப இப்போ அப்போவே நான் அதை கடந்துட்டேன். இப்போ என்ன இருக்கு எனக்கு அதுல அது நோ ஃபில்டர்ஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம், இது என்னோட சொந்த முடி. டை அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுல பாதிதான் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு நாள் வேற அடிக்கணும். அது வேண்டாம். முடி முக்கியமா டை முக்கியமா? முடிதான் முக்கியம். ஓகே அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன். இந்த வகையிலும் நீங்க இன்ஸ்பயர் பண்றீங்க சொல்றேன் நான். பல ஆங்கர்ஸ்க்கு அது இருக்குல்ல, எல்லாருக்கும் 30 தாண்டறோம், வெள்ள முடியல் வருது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு அறிவாளியான ஒரு லுக் தெரியுதுல்ல, ஒரு மெச்சூர்டா இருக்கு, கிளாமான ஒரு அறிவாளி, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். சோ சினிமாக்கு ஒரு ஏகே, டிவிக்கு ஒரு டிடி. I would thank SS Music for this beautiful honor. இது வந்து ஒரு சாதாரண மேடை கிடையாது. பிகாஸ் வேணா எல்லாருக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னி இருக்கு. இங்க வந்து உங்க முன்னாடி உங்க பக்கத்துல நிக்கிறது அப்படிங்கிறது, அந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிடி அக்கா, உங்கள்ட்ட எனக்கு வந்து கொஸ்டின் கிடையாது. நான் வந்து இங்க இருக்க இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் உங்க கூட க்ளோஸா பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எல்லாரும் டிடி அக்கா கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும். அவங்க டேலண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள மாதிரியான ஒரு பியோர் சோலை பார்க்கவே முடியாது. We all love you அக்கா. I love you. Thank you dear. Thank you so much. Thank you. கான்டென்ட்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதாவது ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு முகம் சுழிப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸோ நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க. அது ஒரு கான்ஷியஸாக எடுத்த டெசிஷனா? டெஃபினட்டாக கான்ஷியஸாக எடுத்து. இப்போ கூட நானும் சும்மா உட்காந்து அதுதான் பேசிட்டேன். இட்ஸ் கான்ஷியஸ் டிசிஷன் தான், வேண்டாம் அப்படின்னு. பட் அதனால என்ன கெட்டு போச்சு, இன்னும் இங்கே தானே நிற்கிறேன். அப்போ அவ்வளோதானே. That's all that matters, right? அவ்வளவுதான். டிடி இஸ் a brand. அந்த பிராண்டை ஃபாலோ பண்றோம். அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். Thank you. சாதா என்ன சொல்றேன்னா, நாங்க டிடி பார்த்து வளர்ந்தவங்கள டிடி பேசினதை பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்றான் நான். கார்த்திக் என்ன ஆயிடுச்சு எனக்கு தெரியல. டிடி ப்ராடக்ட். Yes, I'm very proud. I'm very proud of you. ஆமா, ஆம்பள டிடி. Thank you. இது வந்து நம்ம வார்த்தையால சொன்னா அது வந்து கண்டிப்பா அது நடக்குமான்னு தெரியல. பட் என்னோட குருவுக்கு நான் பண்ண வேண்டியது, நான் கூட நீ கிஸ் அடிக்க வருவேன்னு பயந்துட்டேன்டா. So sweet. Thank you. God bless you. பிகாஸ் இந்த மாதிரி மேடையில் வந்துட்டு நம்ம வார்த்தைக்கு குருன்னு வந்து சும்மா டைப் பண்ணி காட்டுறதுலாம் இல்லை. நிறைய இடங்கள்ல உங்களுடைய வீடியோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு கிளிப்ஸாக இருக்கட்டும். இப்போ சொல்லுவாங்கள்ல, சூப்பர் ஸ்டாரை பார்த்தா அந்த கரிஷ்மா தானே, அந்த கரிஷ்மா இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு வீடியோவில் ஆர்டிஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஆங்கரை பார்த்துருக்கேன். அது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் டிடி அக்கா. அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ லோட்ஸ். அதை சொல்லுவாங்கல்ல, இந்த ஐ லவ் யூ 3000 வாங்கல, ஐ லவ் யூ இன்ஃபினிட்டிக்கா. Thank you. Love you too. Thank you. So actually முத்துக்குமார் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. Can we have Yes, முத்துக்குமார் and நம்மளுடைய ஜான்சி. இங்க நிக்கிற எல்லா ஆங்கர்ஸ்மே வந்துட்டு கண்டிப்பா அக்காவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அக்கா மாதிரி ஆகணும்னு கிளம்பி வந்ததுதான் நானுமே. டிடி அக்கா இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. அது நான் எல்லா மேடையிலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட இவ்வளோ பேர் உட்காந்து ஒரு விஷயம் உங்களை பற்றி பிடிச்சதுன்னு சொல்லும்போது நானும் முத்துவே நம்ம 2 பேரும் அதே தானேடா, நம்ம 2 பேரும் அதே தானேடா அப்படின்னு நாங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ முத்து வந்து நான் எப்படியாவது கேட்டு போயிடுவேன், அப்போ நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு நான் வந்தோம். பட் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். சொல்லுங்கம்மா. என்னன்னா, டிடி அக்கா கிட்ட பேசும்போது என்றைக்குமே எப்போவுமே இருக்கும்க்கா, இந்த ஒரு வாட்டியும் ஒருத்தர் ஆங்கராக வரும்போது அங்கே மேலே சீனியர்னு இருக்கிற ஆங்கர்ஸ்க்கும் கீழே இப்போ தான் வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வர ஆங்கர்ஸ்க்கு பதட்டம் இருக்கும், ரொம்பவே பதட்டம் இருக்கும். அவங்க கிட்ட போய் பேசலாமா, நம்ம கிட்ட அவங்க ஒழுங்காக பேசுவாங்களா, அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். பட் சீரியஸாக சொல்றேன், எனக்கு என்னமோ தெரில, நான் முதல் பார்த்த உங்ககிட்ட வந்து பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஆங்கர், ஒரு சீனியர் ஆங்கர், நான் உங்களை தான் பார்த்தேன். மேபி அது டிடி அக்காவா இருந்ததால தான் என்னமோ தெரியல, எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுத்து நீ அப்படியெல்லாம் நினைக்காதடா, யூ டூ யோர் ஒர்க் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் எப்பயுமே ஒருத்தங்க வரணும், ஒருத்தங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா யூ ஆல்வேஸ் கிவன் தெம் த பிக் ரெஸ்பெக்ட். நீங்கள் எல்லாரையுமே இப்படி தான் பார்த்துருக்கீங்க, ஒரே விதத்தில் தான் பார்த்துருக்கீங்க.
ஸோ அது எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அந்த டைம்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. அந்த இடத்துல நீங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரியாதானா, பட் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் ஸோ மச் டு மீ. நானும் ஆங்கர் தான்க்கா. எஸ் முத்து, நீங்க இப்ப ஸ்டார் கூட ஆயிட்டீங்க 2 பேரும். சொல்லுங்க. என்னைக்குமே வந்து நானும் ஆங்கர் தான். அதுவும் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன், நான் எஸ்எஸ் மியூசிக்கோட ஆங்கரு. அப்புறம் நான் இங்கே வராமல் எல்லாரும் எங்கே போகிறாங்க, என்னைய கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நான் கீழே உட்காந்து கையை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேன், என்னையா கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அக்கா வந்தோடனே சொன்னாங்க, ஏன் எல்லாரும் என்கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறாங்க, இனிமையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலனாங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. சரியாக 2 வருஷம் 2 நாளைக்கு முன்னாடி 2023 பிப்ரவரி 28 நான் அக்காவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் விரும்பிக்கு அப்படின்னா பிராக்கெட்டில் லைக், நன்றி அக்கா அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தம்பி, நான் எப்போயும் லைக் பண்ணுவேன், யூ ஆர் டூயிங் ஸோ வெல் அப்படிங்கிற ரிப்ளையை நட்சத்திர பிரபலத்துவத்தின் உச்சத்தில் இருக்கிற டிடி அக்கா அன்னைக்கு ஒரு சாதாரண குட்டி பையன் முத்துக்குமரனுக்கு பண்ண ரிப்ளை. இதனால தான் எல்லாரும் உங்ககிட்ட இனிமையாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. அது ஏன்னா இப்போ இவங்க கூட கேட்டாங்க சின்ன ஆங்கர்ஸ் வரும்போது. ஏன்னா 98ல தான் நான் விஜய் டிவியில் சேர்ந்தேன். 95ல வந்து சன் டிவியில் நான் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். 98ல நான் பிறந்துட்டேன். ஓ தேங்க்யூ. 95ல வந்து சிறுவர் நிகழ்ச்சி 10 வயசு எனக்கு. அப்போ அது சோலோவா ஹோஸ்ட் பண்ணேன், வெறும் குழந்தைங்களோட, எல்லாம் எங்க வயசு பசங்க தான். ஒரு தமிழ் நிகழ்ச்சி அது வேற. ஸோ என்னோட இயக்குனர் வேற தமிழ் அப்படி பெரியவங்க எழுதுற தமிழ் கொஞ்சம் கிறுக்கலா இருக்கும் தெரியுமா, நம்ம படிக்க 10 வயசுக்கு என்ன தெரியும். அதுல வந்து அதை கண்டுபிடிச்சு படிக்கிற அது படிச்சு அந்த பயத்துல தான் எனக்கு தமிழ் நல்லா வந்ததே. அது இல்லாம அதில் ஏன் சொல்ல வந்தேன், 97ல அது தொடர்ந்து என்ன ஒரு ஆங்கரிங்க்கு ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என் கூட இன்னொரு ஆங்கர், ஒரு மேல் ஹோஸ்ட் இருந்தார். அவர் கொஞ்சம் சீனியரான ஒருத்தர் அவர் இருந்தார். ஸோ என்ன பண்ணார், நான் ஃபுல் ஷோல ஸ்டேஜுக்கு போவேன், இப்படியே நின்னேன். ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுல. அவர் மூச்சு விடாம பேசினாரு. திரும்ப வந்துட்டேன். அடுத்த வாட்டி போனேன், மூச்சு விடாம அவர் பேசினாரு, திரும்ப வந்துட்டேன். இப்படியே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்தது. ஒரு சின்ன ஷோ தான். மூச்சு விடாம அவர் சீனியர் ஆங்கர், ஆனா மூச்சு விடாம பேசினாரு. ஒரு வாட்டி கூட என்னை இப்படி பார்க்கல. பார்த்திருந்தா நமக்கு இல்ல ஒரு சின்ன குழந்தை தானே, நீ ஏதாவது சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அவர் பண்ணல. நான் நினைச்சேன், நான் பெருசா நான் ஒரு நாளும் இன்னொருத்தங்களை அப்படி நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா முடிச்சுட்டு வந்தப்புறம் எல்லாரும் மைக் ஸ்டாண்டுன்னு எனக்கு கிண்டல் பண்ண. ஏன்னா நான் மைக்கை பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன், நான் அவ்வளோதான் நான் பண்ணேன். அன்னைக்கு வந்து அப்படி சொன்னாங்க. அப்போ நினச்சா, ஐயோ இது வந்து நம்ம இப்படி என்றைக்குமே இன்னொருத்தங்களுக்கு பண்ணிடவே கூடாது. அதனால நான் எப்போவுமே என் கூட ஆங்கர் பண்ணேன், நீ எதாவது பேசுனா பேசுப்பா, நீ மிச்சம் விட்டு தான் நான் பேசுகிறேன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் ஜூனியர்ஸாக இருக்கும்போது அப்படிதான் நான் எப்பவுமே பண்ணியிருக்கேன். அது தட் இஸ் ஒன் ஆஃப். நான் இப்போ 98ல நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, உங்க அனுபவம் என் வயசு அப்படிங்கிறத விட உங்களுக்கு பெரிய அனுபவம். ஆனால் பாருங்களேன், தலைமுறைகள் எவ்வளவு தாண்டினாலும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எங்களால் கற்றுக்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் அது என்னவா இருக்கட்டும், உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும், நீங்கள் வந்து வெளியில் பயணம் பண்ணுறீங்க, என்னவா இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல இருந்து, நேற்று கூட அந்த ரீல் பார்த்தேன், அசல் கோளாறுக்கு நீங்கள் ஆங்கிலம் பேசுறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்குறீங்க. அது அசல் கோளாறு கிடையாது, முத்துக்குமரனுக்கு அது வந்து சேருது. அப்படி தினந்தோறும் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கடத்திக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல. இப்போ இது எதுக்காகனா, இங்கே ஆங்கர்ஸ் நாங்கன்னு வந்து நிற்கிற எல்லாரும் சாகுந்தொட்டிக்கு இனிமேல் பக்கத்தில் இருக்கிற ஆங்கரை பார்க்காம ஒரு நிகழ்ச்சியை முடிக்கவே மாட்டோம். அந்த பாடக்கான பொறுப்பு தான். அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அதனால தான் டிடி அக்கா அந்த மாதிரி வந்து இப்போ கேபிவை பண்ண டைம்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அது தெரியாது வந்து பயங்கரமாக கலாய்க்கவும் செஞ்சாங்க. அந்த டைமில் ஓகே ஹோம்ஒர்க் பண்ணு எடு ஃபுல்லாக டிடி அக்காவோட ஷோஸ் போட்டு திருப்பி பார்த்து. ஏன்னா ஆனால் ஆக்சுவலாக ஏன் யாராலையுமே டிடி அக்கா மாதிரி பண்ண முடியலன்னா, டிடி அக்கா அந்த இடத்துல அவங்க மனசுல என்ன தோணுதோ அது ரொம்ப நேர்மையா ரொம்ப அழகா எல்லார்கிட்டயும் அவங்களோட வேர்ட்ஸ் நிஜமா எங்களுக்கு நீங்க பேசுற மாதிரி வரலக்கா. அது இன்னமும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் பயங்கரமா கத்துக்கிட்டே இருக்கோம். நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணி இன்னமும் அதை பார்த்துட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள ஒரு 2% 3% பண்ணிட்டேன்னா கூட சூப்பராகவே பண்ணிடுவீங்க. ஜாக் விடுங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இந்த மேடை ரொம்ப அழகா இருக்குது. காரணம் சார்பட்டா பரம்பரை மாதிரி ஆங்கர்ஸ் பரம்பரை இருக்கும். எங்களுடைய வாத்தியார்கள் டிடி அக்கா, அர்ச்சனா அக்கா, பிரியங்கா அக்காலாம் இங்க இருக்கீங்க. உங்க எல்லாரையும் பார்க்கறதே எங்களுக்குலாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு பெரிய சக்தியையும் கொடுத்துருக்கு.
நிச்சயம் உங்கள் அளவுக்கு இல்லாட்டியும் உங்கள் பாதையில் முடிஞ்ச தூரம் ஓடியாந்துருவோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். தேங்க்யூ வெரி மச். பேன் இந்தியாலேயே ஐ திங்க் உட்காந்துட்டு ஆங்கரிங் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்ததே நீங்க தான். உங்களுக்கு அதுக்காகவே நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீடியக்கா. எங்க ஒட்டுமொத்த டிஜிட்டல் ஆங்கர் சார்பா இப்போ வந்து உங்களுக்காக அந்த அவார்டை கொடுக்க போறோம். வித் லாட்ஸ் ஆஃப் ப்ரைட் உங்களுக்கு அந்த அவார்டு. கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஷோல ஒர்க் பண்ண ஒருத்தருடைய போட்டோ ஒன்று வரப்போகுது. அது யாருன்றது மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும் அக்கா. ஓகேவா? யாருக்கு அது? ஆம்பளை டிடியன் பொம்பளை டிடியன் என்ன தெரியல. எஸ் கார்த்திக். தேங்க்யூ கார்த்திக். இந்த போட்டோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோடி நம்பர் 1ல் அக்கா ஹோஸ்ட் பண்ண ஷோவில் நான் டெலிவிஷனில் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நான் ஷோவில் இருக்கிறப்போ இவங்களை பார்த்து என்னடா அவங்க சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ஷோவை இவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா 2 எபிசோடு எடுப்பாங்க, ரெண்டுமே ஒரு 18 hours 17 hours போகும். ஸோ அதெல்லாம் சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்ட இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்த்தி இன்னைக்கு ஆங்கராக லெட்ஸ் வெல்கம் டிடின்னு சொல்லி கூப்பிடுறப்போ இன்னைக்கு ஐ ஃபீல் கம்ப்ளீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் மீகா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உண்மையாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கரிங் பண்ணது வந்து காவேரி நியூஸ்னு ஒரு சேனலில் இன்டர்வியூவில் லிட்டரலாக இதான் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு ஆம்பளை டிடி ஆகணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு ஆகிட்டேனான்னு தெரியல, நாளைக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஆம்பளை டிடி ஆவேன். பெட்டரே ஆயிடுவீங்க. தேங்க்யூ. Thank you so much, ma'am. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.